இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக கர்நாடக எல்லையில் ஒரு காரில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உஷாரான போலீசார் தமிழக எல்லையில் தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் ஞாயிறன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூருவிலிருந்து தமிழகத்துக்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு கார் வந்தது. போலீசார் அந்த காரை நிறுத்தும்படி சைகை காட்டினர். ஆனாலும் காரை நிறுத்தாமல் ஆசாமி வேகமாக ஓட்டிச் சென்றான். குறுக்கே புகுந்து காரை நிறுத்த போலீஸ் ஏட்டு ராஜீவ்காந்தி முயன்றார். அவர் மீது கார் மோதியது. நிலை தடுமாறிய ஏட்டு காரின் பானட்டில் விழுந்துள்ளார். ஆனாலும் காரை நிறுத்தாமல் அந்த ஆசாமி ஓட்டிச் சென்றான். ஏட்டு ராஜீவ்காந்தி காரின் பானட்டை பிடித்துக் கொண்டு காரை நிறுத்தும்படி அலறினார். ஆனாலும் ஏட்டை பானட்டில் வைத்துக் கொண்டு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிவேகமாக காரை ஆசாமி ஓட்டினான். இதனை மற்ற வாகனங்களில் வந்தவர்கள் தங்கள் செல்போன்களில் படம் பிடித்தனர். ஹோசூர் போலீசார் சினிமா பாணியில் காரை நெடுஞ்சாலையில் சேசிங் செய்து விரட்டிச் சென்றனர். ஹோசூர் தர்கா பகுதியில் பொதுமக்கள் உதவியுடன் அந்த காரை போலீசார் மடக்கினர். கார் நின்ற பிறகே ஏட்டு ராஜீவ்காந்தி நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்போதும் கூட அங்கு நின்றிருந்த போலீசாரை இடித்துவிட்டு காரை ஓட்டிச் செல்ல ஆசாமி முயன்றான். கார் மோதியதில் ஏட்டு ராஜீவ்காந்திக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். காரை ஓட்டி வந்த ஆசாமியை போலீசார் வெளியே இழுத்து வந்தனர். விசாரணையில் அவன் ஹோசூர் காளேகுண்டா பகுதியைச் சேர்ந்த யாரஃப் பாஷா என்பது தெரியவந்தது. காரை போலீசார் சோதனை செய்த போது மூட்டை மூட்டையாக குட்கா மற்றும் மது பாட்டில்கள் இருந்தன. 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் 48 மது பாட்டில்களும் காரில் இருந்தது. அவற்றை காருடன் பறிமுதல் செய்த போலீசார் அவனை கைது செய்தனர். அவனிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரிலிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் தமிழகத்திற்கு கடத்தி வந்து விற்பது வாடிக்கை என தெரியவந்தது. ஏற்கனவே பலமுறை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வந்த இவன் போலீசில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்துள்ளான். இவன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஓசூர் கிளை சிறையில் அடைத்தனர்.